அவங்க 3 பேர்த்த பார்த்து உண்மையை மட்டும் சொல்லணுங்கய்யா. என்னமோ 10 நாளைக்கு சாப்பாடு கட்டிட்டு அவங்க ஊர்லேருந்து நடையா நடந்து வந்த மாதிரியும், இல்லை மாட்டை கட்டிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்த மாதிரியும் பேசுகிறாங்க. முந்தா நேற்று ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நேற்று என் கூட ட்ரெயினில் வந்து இறங்கி இன்னைக்கு ரிட்டர்ன் போகவும் அதே செல்ஃபோன் எடுத்து ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு 3 பேர் உட்காந்துட்டு இருக்கிறத பாருங்க. மின்சார்ந்த வாழ்க்கை. அதாவது இவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா, தனபால் கோயம்புத்தூரில் புண்ணாக்கு வாங்கி மாட்டுக்கு பிணைஞ்சு வச்சு அந்த 2 மாட்டையும் ரெடி பண்ணி வண்டி கட்டிக்கிட்டு நேராக அப்படியே கோயம்புத்தூரில் போய் சர்மிளா பானை அவங்க வீட்டுக்காரையும் ஏற்றிக்கிட்டு அப்படியே சேலம் வழியாக அப்படி திருச்சி தஞ்சாவூர் வந்து நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் திருவெங்காடு போய் டாக்டரை ஏற்றிக்கிட்டு அப்படியே பிறப்பிட்டு அடுத்த பொங்கலுக்கு தான் வந்து சேர்ந்துருப்பார். இவருக்கு சுகர்னு சொல்லி யாராச்சும் போனால் காலையில் கெலாக்ஸ் சாப்பிடுங்க, அப்புறம் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் சுகர் ஃப்ரீ டேப்லெட் போடுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கேப்பக்களி கம்மங்கூழுன்னு உட்காந்துட்டு யாருக்கிட்ட ரீல் விட்டுட்ருக்கிறீங்க? ஏன் இவ்வளோ பேசுனாங்களே. எங்கள் மின்சாதன பொருட்கள் ஒன்று அந்த இடத்துல இல்லைங்கய்யா. எந்த இடத்துல தெரியுமா? நம்ம ஊரில் ஆஸ்பத்திரியில் 72 நாள் அந்த கேமராவை பிடுங்கி போட்டாங்க. 1 வருஷமாச்சு, இன்னும் அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அது மேலே பயமாக இருக்க போய் தானே பிடுங்கி போட்டிருக்காங்க. அப்போ தெரிஞ்சு மின்சார சாதனம் தானே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருக்க வேண்டியதானே. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்தை போடுறேன். ஓ, கையை மாற்றிட்டேனா? இடது கையை. வலது கை ஒரு கலரில் இருக்குது, ஜூஸ் குடிக்கிறது ஒரு கலரில் இருக்குது. எவ்வளவு தான் ஜூஸ் குடித்தாலும் வாயம் அப்படின்னாது செய்வாங்க. ஆனால் அது பாட்டுக்கு உள்ளே அப்படியே ஸ்ட்ரா அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. எதுக்கு வெளியிட்டாங்கன்னு கேட்டால், எதுக்கு அதை வெளியிட்டேன்? நானாக தான் வெளியிட்டேன். யார்? எனக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, அந்த ஆளாக வெளியிட்டாருங்கிறான். இவ்வளோ நாள் அது என்ன ஏது யாருக்காவது தெரியுதா? இது வரைக்கும் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சி கிடந்ததை மேலும் பைத்தியத்தை அதிகப்படுத்தி விட்ருக்க ஒழிய வேற என்ன நடந்துச்சுங்கிறீங்க? அந்த மின்சார சாதனத்து மேலே அவ்வளவு பயம் உங்களுக்கு. மண்ணுக்குள்ளே இருந்து நீரை எடுப்போம், வகை வகையான சோதனையில் நெல்லை குவிப்போம், விண்ணை பிளந்து சென்று நோட்டமிடுவோம், நம் நல்வாழ்க்கு மின்சாதன பொருட்கள் என்றே கோஷமிடுவோம்னு சொன்னாங்க ஐயா ஒரு கவிஞன். சும்மா மண்ணுன்னு இருந்தா போதுமா? மண்ணுக்குள்ள இறங்கி என்ன எடுக்கணும்ல? விண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா? அந்த விண்ணையே தொட்டு காமிக்கணுங்க ஐயா. இவங்க இவ்வளோ பேசுறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது? அந்த காலத்துல அழகா ஒரு பாடல் இருக்கும். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேல்நாட்டான விருந்து கலைச்சு காட்ட போறேன்டி. என்எஸ்கே பாடின பாட்டு. வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு டிஏ மதுரம் கேட்டோன்னே, பட்டனை தட்டி விட்டா 2 தட்டில் இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும், கட்டிலுக்கு மேலே பேனு காற்ற சுத்தணும், காலங்காட்டும் கருவியும் வேணும் அப்படின்னு கடைசியாக என்எஸ்கே சொல்லுவார். அடியே வீட்டு வேலை செய்கிற பொம்மை நாட்டிய பாரு, நாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவள் காரில் போவா, பவுடர் போடுவா, சாயம் போடுவா, ஊரை சுற்றுவா. இவ கருதறுப்பா, நாற்று நடுவா, கஞ்சி குடிப்பா, ஊரை வாழ வைப்பா அப்படின்னா அப்படி முடிப்பார் என்எஸ் கிருஷ்ணன். எங்க முன்னோர்கள் பாடினதை நாங்க தாங்கய்யா நடத்தியே வச்சிருக்கோம். எங்க மேலேயே தப்ப சொல்லிட்டு இருந்தா என்னங்கய்யா பண்றது? ஏன் இன்னைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாருக்கிட்டையும் வழி கேட்ட வேண்டாம். எவன் வழி கேட்டாலும் இன்னைக்கு உண்மையாக வழி கேட்ட போகிறது கிடையாது நம்ம வாழ்க்கைக்கு. யாருக்கிட்டையும் வழி கேட்க வேணாம். ஒன்று அந்த மொபைல் ஃபோன் எடுத்து ஆண்டிப்பட்டி டு அரசம்பட்டின்னு சொன்னாலும் சரி, ஆம்பூர்லேருந்து அமெரிக்கான்னு சொன்னாலும் சரி, ஒரு அம்மா அழகாக பேசும். கோ ஸ்ட்ரைட், take left, turn around, only 400 meters, you can reach the place. உங்கள் ஊர் பக்கம் வந்து வழி கேட்டோம்னா பைத்தியம் பிடிக்க வச்சுருவாங்க. கோயம்புத்தூரில் போய், ஐயா இந்த சவரிபாளையத்துக்கு எப்படி போனேன், இப்படியே கலக்க போய் அப்படியே மேக்கு வானிங்கன்னா அப்படியே ஒரு வேப்ப மரம் வருங்கோ, அப்படியே மேக்க வந்துட்டு தக்க வந்தீங்கன்னா அப்படியே வடக்கு போங்கோ, உங்களுக்கு சவரிபாளையம் வருங்கோ. கிழக்கு மேற்கு தெரியாமல் தானே ஓன்ட்ட வழி கேட்டுக்கிருக்கேன். அப்புறம் கிழக்கு போங்க மேற்கு போங்கோ, அங்கிட்டு ஒரு வேப்ப மரம் வருங்கோ,
அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருப்பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க சொல்லி போட்டு போவாருங்கோ அப்படின்னு கிழக்க மேக்கன்னுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மேப்பை மாட்டிட்டா அது நம்மளை கூட்டிகிட்டு போகுது கரெக்டாக, அருமையாக. ஏன் அன்னைக்கெல்லாம் குழந்தை இல்லாத பெண்களை பார்த்து இந்த மண் சார்ந்த வாழ்க்கையில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க. அவங்க மனசை எவ்வளோ புண்படுத்தினாங்க. இந்த பிள்ளையெல்லாம் வேலைக்காகாது, சும்மா சும்மானாங்கய்யா. ஆனால் எங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் த டெஸ்ட் டியூப் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதனால சும்மா இருந்த பெண்கள் கூடி தாய்மை அடைஞ்சு அம்மான்னு சொல்ல வச்சாங்க இல்லைங்கய்யா. அப்படி இருக்கணுங்கய்யா மின்சார்ந்த வாழ்க்கைங்கிறது. ஏன் எனக்கு இன்னைக்கு 25 வயசாச்சு, கல்யாணம் இப்போ தான் முடிஞ்சுது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை நான் நிறைய படிக்கணும்னு. நாளைக்கு கல்யாணம்னா முன்னத்த நாள் வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் சொல்லிச்சு, போதும் பட்டம் வாங்கினதில் இருக்கட்டும், தட்டில் 2 இட்லியை போட்டு கொண்டு வந்துச்சு. நம்ம சமையல் கட்டு பக்கமே திரும்பி பார்த்ததில்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடுத்த செல்ஃபோனை, போட்ட யூடியூபை, இட்லி என்ன, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, மிளகா சட்னி எல்லாத்தையும் அரைச்சாச்சு. எங்கள் மாமியாருக்கு வேற சுகருங்க. பரவாயில்லன்னு சொல்லி பாயசத்தை கிண்டி ஊத்துனா பாருங்க. சவுத் இந்தியா ரெசிபி மட்டுமா, இந்த நார்த் இந்தியா ரெசிபியில் இந்த நூடுல்ஸ்லேருந்து வடவா வரைக்கும் செஞ்ச எங்கள் மாமியார் வா 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 வான்னு கை தட்டிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க ஐயா. இதே மாதிரி நான் தமிழர் பண்பாடு தெரிஞ்ச பொண்ணுங்க ஐயா. வீட்டுக்கார் வெளியே போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்க மாட்டேனே, வாய் திறந்து கேட்க மாட்டேன். ஆனால் அவருக்கே தெரியாமல் அவர் சட்டை பாக்கெட்டுக்குள்ளே ஜிபிஆர்எஸ் கருவியை போட்டேன். மனுஷன் எங்கே போனாலும் அப் டு டேட் எனக்கு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும்ல. இது மட்டுங்க ஐயா கோவலன் கண்ணகி காலத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? ஏமா எத்தனை கருவிமா வச்சிருக்க? இது மாதிரி ஏதோ ஆம்பளைய வீட்டை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போகிறப்ப ஒரு தமக்குமா போடுவாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட போய் ஏதாவது சாப்பிடுவாங்க. இதை போய் பாக்கெட்டில் ஒரு கருவியை போட்டிங்கன்னா நாங்கள் அப்புறம் என்னதாம்மா செய்கிறது? அப்பா ஏன் உங்களுக்கு வேர்க்க கூடாதுன்றதுக்காக ஃபேனை கொடுத்தது நாங்க, உங்க உடம்பு குழுகுழுன்னு இருக்கணுன்றதுக்காக ஏசி கொடுத்ததும் நாங்க, நீங்க திண்டுக்கல்ல இருந்து இங்க சுகமா வரணுன்றதுக்காக காரை கொடுத்ததும் நாங்க, இந்த உலகத்தையே நீங்க நல்லா சுத்தி பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஏரோப்ளைனை கொடுத்ததும் நாங்க. ஐயா இன்னும் சொல்ல போனா உங்க உடம்பு முழுக்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே நாங்க தாங்க ஐயா. ஏன் உப்பு இட்டவரையே உள்ள வரைக்கும் நினைக்கணுங்கிறதா தமிழர் பண்பாடு. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு முழுசாக நாங்கள் இத்தனை விஷயத்த கொடுத்துருக்கோமே, எங்களை மனசார நீங்கள் வாழ்த்துவீங்கன்றது நம்பி வெற்றி பெறுவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியாக இருப்பதே வெற்றி என்று கூறி என்றும் மனிதனுடைய வாழ்விற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தருவது மின்சார்ந்த வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன்.